ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ 11th எக்ஸைஸ் 10.3 தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து இப்போ ஃபஸ்ட் செம்மில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 6 த ஹோல் பவர் 5. இப்போ வந்து நம்ம டிஃபரன்சியேஷன் பார்க்க போகிறோம். 10th சாப்டர்னாலே டிஃபரன்சியேஷன் தான். ரொம்ப கஷ்டம்னு நினைக்காங்க, ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஒய் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் எக்ஸை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ dy பை dx இஸ் ஈக்குவல் டு, இதில் என்ன மெத்தட்னா, இப்போ ஸ்கொயர் இந்த இடத்துல என்ன வேல்யூ இருந்தாலும் அதை முன்னாடி கொண்டு வந்து அடுத்து அதை ஒன்றால் மைனஸ் பண்ணணும். அதான் ஒரு ஃபார்முலா மாதிரி. அப்போது இதை முன்னாடி கொண்டு வந்துட்டு இதை 5லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 4. இப்போது ஹோலாக டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை மட்டும் பண்ணணும். ஓகேவா? அப்போது இங்கே நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் பவரில் என்ன இருக்கோ அதேமாரி இதில் பண்ணுங்கள். 2 முன்னாடி கொண்டு வந்தாச்சு. 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1. அது போட்டாலும் 1 தான், போடாட்டி 1 தான். இப்போது நம்ம எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுதோம்? எக்ஸை பொறுத்து. அப்போ எக்ஸு தவிர மற்ற எல்லாமே இங்கே கான்ஸ்டன்ட்டு. அப்போது 6ங்கிறது கான்ஸ்டன்ட் தானே. அப்போ கான்ஸ்டன்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து 0. ஓகேவா? அடுத்து இதில் 4 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போது 4 இன்ட்டு எக்ஸ் இருக்கனால, இன்ட்டில் இருக்கனால இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து 0ன்னு போடக்கூடாது. அது வந்து 4னே போட்டுறணும். ஓகேவா? இப்போ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ வந்து y இஸ் ஈக்குவல் டு tan 3x. டேனோட ஃபார்முலா என்னென்னா சீக் ஸ்கொயர். அப்போ y இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ dy எக்ஸை பொறுத்து பண்ண போகிறோம். dx சீக்வல் டு டேனுனா சீக் ஸ்கொயரு. முதல்ல வந்து இதை மட்டும் பண்ணிவிட்டு அடுத்து இதை மட்டும் தனியாக பண்ணணும். அப்போ 3x அப்படின்னா இது கான்ஸ்டன்ட்டு தான். அது இன்ட்டில் இருக்கிறதுனால இது வந்து 3. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் வந்து y இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்ட்டு டேன் எக்ஸ். அப்போ dy பை dx இஸ் ஈக்குவல் டு காஸ் மைனஸ் சைன் ஃபார்முலா. அடுத்து இதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போது டேன்னா சீக் ஸ்கொயர் எக்ஸு காசு, அதுக்கப்புறம் டேனை பண்ணியாச்சு, இதை பண்ணியாச்சு. அப்போ இதை பண்ணணும். அப்போது எக்ஸுனா 1 தான். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இந்த வேலையை மறந்துடாதீங்கண்ணே. ஓகேவா? அடுத்த சம்பவமா y is equal to root of 3 root of 1 plus x the whole cube. அப்போ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? y plus x cube the whole 1/3. 3 நம்ம 1/3 எடுத்துக்கலாமா? இப்போ அங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணணும். dy by dx is equal to, அதை முன்னாடி கொண்டு வருவோமா? பவரில் என்ன இருக்கோ அதை முன்னாடி கொண்டு வந்து அதை 1ஆல் மைனஸ் பண்ணுவோமா? அப்போ 1ஆல் மைனஸ் பண்ணி போட்டேன். அடுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அடுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போது 1 + x³ அப்படின்னா 1ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ 0வாக மாறிடும் டிஃபரன்ஷியேட் பண்ணால். ப்ளஸ்ஸு இது முன்னாடி வந்துடும் 2வாக மாறிடும். புரிஞ்சுட்டா? = 1/3 1 + the whole cube. இதை வந்து எல்சிஎம் எடுத்து -2/3. அதுக்கப்புறம் இது வந்து 3x². புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து இன்னொன்று சொல்லித்தரேன். இதில் பவர் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். dy பை dx சொல்லியிருப்பேன். இப்போ இதை முதல்ல பண்ணிட்டோம். அடுத்து இதை மட்டும் பண்ணணும். இதை இப்போது நான் பவரில் என்ன இருந்தாலும் அதை முன்னாடி பண்ணி முன்னாடி கொண்டு வந்துட்டு அதை 1ஆல் மைனஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னா, அப்போ 1ஆல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -1/2. ஓகேவா? -1/2. அப்போது பவர் x 1/2, இது 1/2 தான். அப்போது இதில் வந்து x/2, இதை வந்து மல்டிப்ளை பண்ணி x/2 -1/2. ஓகேவா? இப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போது இது வந்து 1/2. 1/2 வந்து √x மாறிடும். இது வந்து மேலே மல்டிப்ளை இருக்குது, அது கீழே டிவைட் எப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா x பவர் 1/2 மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்து அதை 1/2 இதில் பண்ணோம்ல, x பவர் 1/2 அப்படின்னா அதை ரூட்டில் போட்டுடலாம். அதாவது ரூட்டும் 1/2 அப்படிங்கிறது ஒன்று தான். 1/2 இருந்தால் ரூட்டாக மாற்றிக்கலாம், ரூட்டாக இருந்தால் 1/2 மாற்றிக்கலாம் பவரில். அப்போது எக்ஸ் பவர் -1/2 அதை கீழே கொண்டு வரும்போது +1/2. அப்போ எக்ஸு ரூட்டு, அப்போ 2x ரூட்டு. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.